இரத்தத்தில் உள்ள நச்சுத்தன்மை நீக்கி நமக்கு ஆரோக்கியமான வாழ்வை அளிக்கின்றது. அந்த வகையில் மூலிகைகளை கொண்டு நம் நோய்களை எவ்வாறு தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடியலை நிகழ்ச்சி அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகின்ற தாவரத்துடைய பெயர் காசி ரத்தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெயர். இதென்ன காசி ரத்தினம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ரத்தினத்தில் சிவப்பு வகை ரத்தினத்திற்கு காசி ரத்தினம் அப்படின்னு பேர். இந்த தாவரத்துடைய பூக்களை பார்க்கும்போது அடர்ந்த பச்சை நிறம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மெத்தை போல் இருக்கக்கூடிய பகுதிகளில் ரொம்ப அழகான சிவப்பு நிறமான பூக்களை இது கொண்டிருக்கும். தூரத்திலிருந்து பார்க்கும்போது இரத்தின கற்களை பதித்து வைத்தது போலே ஒரு தோற்றத்தை இது உருவாக்குறதுனால இதற்கு காசி ரத்தினம் அப்படிங்கிறது பெயர். காசி ரத்தினம் அப்படிங்கிறது ஒரு புதர் செடி வகை தாவரம்னு சொல்லலாம். ரொம்ப அழகான சிகப்பு அல்லது பழுப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாவரம். இதில் இருக்கக்கூடிய மரப்பட்டை, அதே போல் வேர்பட்டை, இந்த பூ, இலை மற்றும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய விதை அனைத்துமே மருந்துக்கு பயன்படுகின்ற முக்கியமான பொருட்கள்னு சொல்லலாம். காசி ரத்தினத்தை பொறுத்தவரையிலும் தைராய்டு சுரப்பி செயல் அதிகமாக இருக்கக்கூடிய நோய்க்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து சொல்லலாம். ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக நாம் பார்க்கக்கூடியது தைராய்டு நோயுடைய செயல் குறைபாடு, ஹைப்போ தைராய்டிசம் தான் பார்ப்போம். அதற்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய ஒரு நோய் தான் ஹைப்பர் தைராய்டிசம். இந்த ஹைப்பர் தைராய்டிசம் ஆகும்போது என்ன ஆகும்னா, உடலில் இருக்கக்கூடிய மெட்டபாலிசம் சொல்லக்கூடிய வளர்ச்சிதை மாற்றத்துடைய விகிதங்கள் கிட்டத்தட்ட 4 மடங்கு 5 மடங்கு கடுமையாக அதிகரிக்க ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகும்னா, உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளுடைய எரிகின்ற தன்மை மிக வேகமாக அதிகமாகும். அப்போ ஆட்கள் மிக வேகமாக உடல் எடையை இழந்து போய்விடுவார்கள். உடலில் கொழுப்பே இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழல் வர ஆரம்பிக்கும். உயரம் மிக அதிகமாக ஆரம்பிக்கும். கண்களில் இருக்கக்கூடிய தசைகளில் கடுமையான அழற்சி ஏற்படுறதுனால கண் வெளிவருவது போல ஒரு தோற்றத்தை கொண்டிருக்கும். அக்ரோமெகாலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு உடலில் இருக்கக்கூடிய உடல் அமைப்பை குறைக்கின்ற மிக மோசமான ஒரு நோய் இந்த ஹைப்பர் தைராய்டிசம். இந்த ஹைப்பர் தைராய்டிசம் சம்பந்தப்பட்ட நோய்க்கு மிக அழகான தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து தான் இந்த காசி ரத்தினம். காசி ரத்தினத்திலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டையை 200 மில்லி தண்ணீருக்கு 10 கிராம் அளவுக்கு இட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதை 100 மில்லியாக குறைத்து காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, மதியம் இரவு அல்லது காலை இரவு மட்டும் உணவுக்கு ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பு இதை குடிக்க வேண்டும். இதை குடிக்கின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே ஒரு 6 மாத காலத்திலேயே எந்த மருந்துகளுடைய துணையும் இல்லாமல் மிக வேகமாக இந்த ஹைப்பர் தைராய்டிசம் நோய் குறைவதை நாம் பார்க்க முடியும். இரண்டாவது, நிறைய பெண் குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடலில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வகையான ஹார்மோன் AMHன்னு சொல்லுவோம், ஆன்டி மெலோரியன் ஹார்மோன் சொல்லுவோம். இந்த ஹார்மோனுடைய அளவை வைத்துத்தான் ஒரு பெண்ணிற்கு இயற்கையான முறையில் குழந்தை பிறக்குமா பிறக்காதா அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டே பண்ண முடியும். இந்த AMHுடைய முக்கியமான குணமே கருமுட்டையுடைய வளர்ச்சி விகிதம் வேகமாக இருக்கிறதா இல்லையா, ஒரு பெண் கரு அடைய முடியுமா முடியாதா, கரு அடையும் போது அந்த கருப்பை அந்த குழந்தையை தாங்கக்கூடிய சக்தி இருக்கிறதா இல்லையா, இதை பார்க்கக்கூடிய, இதை நிர்ணயிக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஹார்மோன் தான் அந்த AMH. இன்றைக்கு பெரும்பாலானவர்கள் செயற்கை கருவூட்டல் முறைக்கு செல்லும்போது கூட அந்த செயற்கை கருவூட்டல் சக்ஸஸ் ஆகாமல் ஃபெயிலியர் ஆவதற்கு முக்கியமான காரணம் இந்த AMHுடைய அளவு மிக குறைவாக இருப்பது தான். இந்த AMHஐ சரி செய்யக்கூடிய மிக முக்கியமான சில மூலிகைகளில் ஒன்று தான் இந்த காசி ரத்தினம். இந்த காசி ரத்தினத்துடைய வேர்பட்டையை 100 மில்லி தண்ணீருக்கு 10 கிராம் அளவுக்கு இட்டு 200 மில்லி பால் இதில் சேர்க்க வேண்டும். நன்றாக இதை கொதிக்க வைத்து பால் அளவுக்கு சுண்ட வைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை மட்டும் உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு 90 நாட்களுக்கு சாப்பிட வேண்டும். அந்த மாதிரி சாப்பிட்ட பிறகு மீண்டும் இரத்த பரிசோதனை செய்து பார்த்தாலே AMH உடைய அளவு மீண்டும் சரியாக இருப்பதை நம்ம பார்க்கலாம்.
இந்த AMH உடைய அளவு சரியாகும் போது அதன் பிறகு செயற்கை கருவூட்டல் சம்பந்தப்பட்ட எந்த சிகிச்சையை நாம் எடுத்துக்கொண்டாலும் அது நமக்கு நல்ல பலன் அளிப்பதை நாம் பார்க்க முடியும். அதே போல் இன்றைக்கு இந்த வெரிகோஸ் அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை, காலில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்களில் ஏற்படக்கூடிய வெடிப்பு, அந்த வெடிப்புகளின் காரணமாக காலில் இருக்கக்கூடிய காயங்கள் வேகமாக ஆறாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல். பெரும்பாலும் வெரிகோஸ் வெயின் ஏற்பட்டு அல்சர் ஏற்பட்டால் ஆயுள் முழுவதும் அதோடு கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். அந்த மாதிரி கஷ்டப்படுபவர்களுக்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற பெரிய மருந்து தான் அந்த காசி ரத்தினம். காசி ரத்தினத்துடைய கஷாயத்தை இட்டு அந்த காயங்களை தொடர்ந்து கழுவி வந்தாலே ஒரு 3 மாத காலத்தில் எவ்வளவு நாள்பட்ட காயமாக இருந்தாலும் அவை மறைந்து போவதை பார்க்க முடியும். பொதுவாக என்ன செய்வோம்னா, பாரம்பரிய மருத்துவத்தில் இந்த மாதிரி வெரிகோஸ் அல்சர் மாதிரி காயங்கள் ஏற்படும் போது 100 மில்லி தண்ணீர் எடுத்தோமேயானால் 20 கிராம் அளவுக்கு இதோட வேர்பட்டையை இட்டு 50 மில்லியாக அதை குறைத்து விடுவோம். அந்த கஷாயத்தை காயம் இருக்கக்கூடிய இடங்களில் இளஞ்சூடான நிலைமையில் ஊற்றி அந்த காயத்தை கழுவ ஆரம்பிப்போம். அந்த காயத்தை அந்த மாதிரி கழுவ ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா எவ்வளவு நாள்பட்ட காயமாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய சீழ், இறந்த திசுக்கள் அனைத்தும் முழுமையாக நீக்கப்பட்டு அந்த இடத்தில் இருக்கக்கூடிய புதிய திசுக்களுடைய வளர்ச்சி தூண்டப்பட்டு ரொம்ப அழகாக அந்த காயம் வேகமாக ஆறி வருவதை பார்ப்போம். நிறைய பேருக்கு வெரிகோஸ் வெயின் ஏற்படும் போது சில நேரங்களில் நாடி விரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காயம் ஏற்படும். அதாவது பாதத்துடைய மேற்புறத்தில் ஏற்படுகின்ற காயம் ஓட்டை போல ஆகி பாதத்துடைய கீழ்ப்பகுதிக்கு சென்றுவிடும். அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு கூட காசி ரத்தினத்துடைய வேர்பட்டையை எடுத்து கஷாயம் வைத்து அதில் காயத்தை தொடர்ந்து சுத்தப்படுத்தும் போது மிக வேகமாக அந்த காயம் ஆறி விடுவதை, தழும்பே இல்லாமல் ஆறக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு கஷாயம் இந்த காசி ரத்தினத்திலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு பௌத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய், ஃபிஸ்டுலா என்னன்னு சொல்லுவாங்க, மலப்புழையிலிருந்து வரக்கூடிய ஒரு ஓட்டை தசை வழியாக வெளியே வரக்கூடிய ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு கூட காசி ரத்தினத்திலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயத்தை ஊசி மூலம் செலுத்தும் போது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகள் அடைந்து அந்த காயம் மறைந்து போவதை பார்க்க முடியும். எனவே நேயர்களே, காசி ரத்தினத்தை பொறுத்தவரையிலும் இயற்கை அறுவை சிகிச்சை தேவைப்படுகின்ற நோய்களை தீர்ப்பதற்காக கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்துன்னு சொல்லலாம். தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி காசி ரத்தினத்திலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயத்தையும் சூரணத்தையும் நாம் உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.